ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவிலே புலிப்பாணி சித்தரின் ஒரு பாடலின் வாயிலாக எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடையவர்களுக்கு பேய், பூதம் போன்ற அமானுஷ்ய விஷயங்கள் வசியமாகும் என்பதை பற்றித்தான் காண உள்ளோம். இது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, புலிப்பாணி சித்தரின் கருத்து தான். பலருக்கும் பேய், பூதங்கள் உண்டா இல்லையா என்ற சந்தேகம் இருக்கும். 63 நாயன்மார்களுள் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்தோமேயானால், அவருடைய இயற்பெயர் புனிதவதி. யாரும் சிவபெருமானிடத்திலே கேட்காத வரத்தை அவர் கேட்டார். அனைவருமே அழகாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவோம். ஆனால் அவர் தனக்கு பேய் உருவத்தை கொடு என்று வேண்டினார். சிவபெருமானும் அவருக்கு பேய் உருவத்தை வழங்கினார். அன்றிலிருந்து அவர் பேயனார் என்று அழைக்கப்பட்டார் என்று புனிதவதி அம்மையாரின் வரலாறு நமக்கு சொல்கின்றது. இவரைத்தான், இந்த பேய் உருவம் கொண்ட பேயனாரைத்தான் சிவபெருமானே அம்மா என்று அழைத்திருக்கின்றார். அதனால்தான் 63 நாயன்மார்களுள் இவருக்கு மட்டும் அமர்ந்த திருமேனி. அனைவருமே நின்று கைகூப்பி வணங்குவது போல இருக்கும் சிலை. ஆனால் காரைக்கால் அம்மையாருக்கு அமர்ந்தது போல இருக்கும் சிலை. காரணம், சிவபெருமானே அன்னை என்று அழைத்ததால். ஆகவே பேய் என்ற ஒன்று இல்லை என்றால் பேய் உருவத்தை கொடு என்று உவமைக்காக பேயை அவர் குறிப்பிட்டிருக்க மாட்டார். ஆகவே பேய் இருப்பது காரைக்கால் அம்மையாரின் வரலாற்றிலிருந்து நமக்கு உறுதியாகிறது. இல்லாத ஒன்றை சித்தர்கள் தங்களுடைய பாடலிலே வைத்து பாடுவதும் கிடையாது. புலிப்பாணி சித்தர் தன்னுடைய பாடலிலே, ஆரப்பா இன்னும் ஒன்று அறைய கேளு, அப்பனே அம்புலிக்கு 6 7 8 சீரப்பா சுபர் நிற்க சென்மனும்தான் சிறப்பாக மேதினியில் நலமாய் வாழ்வான். பூரப்பா பேய் பூதம் வசியமாகும் பூதளத்தில் அரசனின் சேனை காப்பன். கூரப்பா குடிநாதன் கெட்டானானால் குமரனுக்கு யோகங்கள் குலைஞ்சு போச்சே என்று புலிப்பாணி சித்தர் தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகின்றார். அதாவது சந்திரனுக்கு 6 7 8 சுபகிரகங்கள் அமைய பெற்றவர்களுக்கு பேய், பூதம் வசியமாகும். அவர்கள் அரசனின் சேனை தலைவனாக இருப்பார்கள், சேனாதிபதியாக விளங்குவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். குடிநாதன் என்றால் லக்னாதிபதி. குடிநாதன் கெட்டு போய்விட்டால், லக்னாதிபதி கெட்டு போய்விட்டால் குமரனுக்கு யோகங்கள் குலைஞ்சு போச்சே, அந்த யோகங்களை அவனால் அனுபவிக்க முடியாது, அந்த யோகங்கள் வேலை செய்யாது என்றும் பாடியிருக்கின்றார். எனவேதான் பல இடங்களிலே ஜோதிட மூல நூல்களிலே லக்னாதிபதி நன்னிலை பெற்றிருந்தால், அந்த ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் அவர்கள் நன்னிலையை அடைந்து விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற கிரகங்கள் நன்னிலை பெறவில்லை என்றாலும் லக்னாதிபதி கேந்திர கோணம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் நன்னிலை பெற்று விடுவான் என்று ஜோதிட மூல நூல்கள் சொல்கிறது. பொதுவாக முழு நிலவு குருவைப் போலவே சுபகிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பௌர்ணமி சந்திரன். இந்த சந்திரனுக்கு 6 7 8 சுபகிரகங்கள் நிற்பது. சுபகிரகங்கள் என்றால் குரு முழு சுபன், சுக்கிரன் முக்கார் சுபன், புதன் அரை சுபன். இவர்கள் எப்படி அமைந்தாலும் சரி, ஒன்றிணைந்தோ தனித்தனியாகவோ சந்திரனுக்கு 6 7 8 அமைய பெற்றால் இதை சந்திர அதியோகம் என்று மூல நூல்கள் குறிப்பிடுகின்றது. புலிப்பாணி சித்தர் இந்த பாடலிலே சந்திர அதியோகத்தை பெற்றவர்களுக்கு பேய், பூதங்கள் வசியமாகும் என்று குறிப்பிடுகின்றார். அன்பர்களே, இந்த பதிவிலே எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை ஒருவர் பெற்றிருந்தால் யோகங்களை அனுபவிப்பார், பேய், பூதங்கள் அவருக்கு கட்டுப்படும் என்பதை பற்றி கண்டோம். இதுபோல் மேலும் ஒரு ஆன்மீக பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அன்பர்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு வலிமை சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.